Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபின்னா பாலக் கிரீன் மூங் தால் கிரேவி. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் 2 பிக் சைஸ் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் இடித்தது, 5 கிரீன் சில்லி கட் பண்ணது, 3 பிக் சைஸ் டொமேட்டோ, 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், ஆயில், மஸ்டர்ட், ஜீரா 1 ஸ்பூன் அண்ட் சால்ட் தேவையான அளவு. நான் 1.5 கப் கிரீன் மூங் தால் எடுத்து ஒரு 2 to 3 hours நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை 3 விசில் குக்கரில் வச்சு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாலக்கு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு. இந்த இஞ்சி பூண்டை நல்லா இடித்து நசுக்கி வச்சுக்கலாம். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா சூடானதும் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை போட்டு நம்ம வதக்குறோம். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் தண்ணி எதுவும் விட வேண்டாம். நம்ம இந்த கீரையில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியே வெளியே வரும். அந்த தண்ணியிலே இந்த கீரையை வதக்க வதக்க அந்த கீரை ஒரு 5 மினிட்ஸ்க்கெல்லாம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இதுலேயே நல்லா வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரை வெந்துடுச்சு. இதை வேறு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அப்புறம் பெருங்காயம், கிரீன் சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடுகு சீரகம் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கிரீன் சில்லியை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது 3 நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கிரீன் மூங் தால் கீரை எல்லாம் சேர்க்கறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். டைஜஷனுக்கு நல்லது. இப்போ நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஃப்ளேவர் இந்த கிரேவியை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். இது இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா வதக்கணும்னா குவிக்காக இது வதங்கி வந்துடும். கலரும் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் சால்ட்டு சேர்க்கறதுனால. இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கணும். ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இந்த ஆயிலே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம்.
இது நம்ம ஆயிலையே சேர்த்து வதக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல கலரும் இந்த கிரேவிக்கு கிடைக்கும். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலரே நல்லா இருக்கும். இந்த ஆயிலில் வதக்கும் போதும் வாசனை தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த டொமேட்டோ வந்து நல்லா மேஷ் ஆகி அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கினதும் அதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வேக விடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து இந்த ஒன்றோட ஒன்று இந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வேக வச்சிருக்கிற பாலக்கீரையோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் தான் அந்த கீரையோட சத்தெல்லாம் இறங்கியிருக்கும். அதனால் நீங்கள் அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் இந்த கிரேவிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சிருக்கிற கிரீன் மூங் தாலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி பூரி இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த அளவு இருந்தாலே நல்லாயிருக்கும். இல்லை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இது தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இந்த கிரேவியில் இருந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வரணும். அப்போ தான் இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆயில் வெளியே வந்துடுச்சு. நம்மளோட கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த டிஷ் வந்து சப்பாத்தி பூரி சாதம் பராட்டா இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷஸ் கூடயும் மேட்ச் ஆகிற ஒரு சூப்பரான டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.